One and all. Today discuss the topic equations of motion under the gravity. Already we know the kinematic equation. Kinematic equation பொறுத்த வரையிலும் first equation நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்னா v equal to u plus at, அடுத்தது s equal to ut plus of at squared. Another one is the square of the velocity, so that is the v squared equal to u squared plus 2as. Finally in the these three equations use பண்ணிட்டு s equal to u plus v into t divided by 2. These are the four equation of the kinematic equations. இப்ப that equation is valid only the motion in a straight line with the constant acceleration. அப்ப easily understood moving the motion of the object under the gravity. For example, near the surface of the earth means that the gravity is a constant, because the acceleration due to gravity, that is the g is the constant எடுக்கலாம் நம்ம. அப்ப certain heightல இருந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபாலிங் ஆகுதுன்னா that falling means it is a straight line motion. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி it is a constant acceleration. so அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா using the kinematic equation. அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரையிலும் a body falling from the certain height. அப்ப any one of the object falling certain height. அப்ப எர்த்ல இருந்து certain heightல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபாலோ ஆகும்போது it is a straight line motion இருக்கும். another one is it is a constant acceleration. Consider the one object, that is the mass வந்து பொறுத்த வரையில என்னன்னு எடுத்துக்கிறோம்னா m ன்னு எடுத்துக்கிறோம். that is the height பொறுத்த வரையில h. இப்போ இந்த இதுல வந்து நம்ம எதை நம்ம நெக்லெக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, there is no any air resistance. ஏன்னா ஏர்ல தான் நமக்கு ஃபாலிங் ஆகும். அப்ப அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் பண்ணிட்டு now moving to the downward direction. இப்போ நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்றோம்னா டவுன்வர்ட் டைரக்ஷனை பொறுத்த வரையில இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த டைரக்ஷன்ல டவுன்வர்ட் ஆகுதுன்னா இது ஆல்ரெடி we know the நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். பட் நம்ம இங்க எப்படி எடுக்கிறோம்னா ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரையில இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். அப்ப ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆப்ஜெக்டை பொறுத்த வரையிலும் தட் இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது இது கான்ஸ்டன்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா பிகாஸ் த நியர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை பொறுத்த வரையிலும் இது கான்ஸ்டன்ட். அப்ப ஆக்சிலரேஷன் பொறுத்த வரையிலும் a வெக்டர் ஈக்குவல் டு g ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு கம்பேரிங் த காம்போனன்ட்டை பொறுத்த வரையிலும் axங்கிறது it is the 0, ayங்கிறது மட்டும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா g ன்னு எடுக்கலாம். another one இது az பொறுத்த வரையிலும் it is the 0. அப்ப ayங்கிறது மட்டும் we are using the a, that means it is the g. so if the particle thrown with the initial velocity பொறுத்த வரையிலும் it is the u in a downward direction of the positive y axis. அப்ப நம்ம அந்த டயக்ராம் பொறுத்த வரையிலும் எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஒரு certain மவுண்டைன் இருக்கு, certain height இருக்கு, இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து த்ரோ பண்றோம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா it is moving the straight line motion. அப்ப என்ன ஆகுதுன்னா it is a constant acceleration இருக்கும். அப்ப கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் பொறுத்த வரையிலும் இந்த ஹைட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி we know the in a positive y direction. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி டைரக்ஷன் எடுக்கிறோம்னா that is the x axis. here நம்ம கன்வீனியன்ஸுக்காக தான் என்ன பண்றோம்னா it is the positive y directionல எடுக்கிறோம். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்த வரையிலும் it is the u. another now moving to the velocity and position of the particle at the time t. any instant டயத்துல நம்ம எடுக்க போறோம். already we know the equation, that is the initial velocity, that is the v equal to u plus at, another s equal to ut plus half at squared. that s means now consider the y direction, but that means it is the displacement. so here it is the using the y. after that it is the same ut plus
of at squared. Then another square of the velocity means v squared equal to u squared plus 2g. S ங்கிறத நம்ம replace the y. These are the kinematic equation. Suppose the particle starting from the rest. ஏன்னா இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ரெஸ்ட்ல இருந்து தான் நம்ம ரிலீஸ் பண்றோம். அப்ப ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி மீன்ஸ் இட் இஸ் 0. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி நீங்க என்னன்னு எடுக்கலாம்னா இட் இஸ் 0. நவ ஹியர் சப்ஸ்டிட்யூட் தி ஆல்ரெடி வி நோ தி a equal to g. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா தட் இஸ் வெலாசிட்டியை பொறுத்த வரையிலும் v equal to gt. அனதர் நம்ம y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா y equal to ut ங்கிறது it is 0. So another now we are using the half gt squared. So that is the displacement. Another square of the velocity பொறுத்த வரையிலும் v squared equal to u squared it is 0. Now here 2g y. So these are the equation of the motion under the gravity. இப்ப டைம் பொறுத்த வரையில் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா டயத்தை வந்து நம்ம t ன்னு எடுக்கலாம். ஏன்னா that particle to reach the ground. அப்ப time taken the particle moving or reaching the ground. அப்ப time t வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா capital T. இப்போ y பொறுத்த வரையில நமக்கு வந்து displacement எங்க இருக்குன்னா h ன்னு எடுப்போம். ஏன்னா that distance height of the object moving or object falling from the certain height ங்கிறத நம்ம என்னன்னு எடுக்கிறோம்னா h ன்னு எடுக்கிறோம். அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த ஒய்ங்கிறதுக்கு பதில் நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா h கொண்டுட்டு வந்துடுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஹெச்ங்கிறதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஜிடி ஸ்கொயர்டு. நம்ம இப்போ என்ன எடுக்க போறோம்னா டைம், எந்த டயத்தில் நமக்கு தட் ஆப்ஜெக்ட் ரீச்சிங் த கிரவுண்ட். அப்போ இதுலேருந்து டி ஸ்கொயர்டுங்கிறது நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா டி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2h by g. After that now moving to the t means root of 2h by g. That means it is the time of the flight. Time of the flight பொறுத்த வரையிலும் the object moving certain height to after reaching the ground. That is the time of the flight. Certain height to reach the ground means the time t equal to root of dh 2h by g. அப்ப here the greater height means the particle take the more time to reach the ground. அப்ப reason என்னன்னா t is directly proportional to h ன்னு எடுக்கலாம். அப்ப எனக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக நமக்கு டைம் டேக்கன் என்ன ஆகுதுன்னா மோர் டைம் ஆகும். அதே இது லெஸர் ஹைட்டா இருந்ததுன்னா டேக்ஸ் வெரி லெஸர் டைம் டு ரீச் த கிரவுண்ட். அப்ப ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் பொறுத்த வரையில் நம்ம எப்படி எடுக்கலாம்னா தட் வெலாசிட்டியை பொறுத்த வரையிலும் v equal to இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். v equal to 2g y ன்னு இருக்கா, y பொறுத்த வரையிலும் we are using the h. அப்ப that particle to reach the ground, that is the speed of the particle v equal to root of 2g h. So that is the time of the flight. That particle moving the velocity means that is the v, that is the speed of the particle. அப்ப the body falling from the greater height means will have higher velocity when it reach the ground. So that is called the motion under the gravity. Now moving to the free falling. So that is one of the 2 mark question. Free falling is the motion of the body falling towards the earth from the small altitude. Altitude பொறுத்த வரையிலும் that is the h much less than to the r. r பொறுத்த வரையிலும் that is the radius of the earth ன்னு எடுத்துக்கலாம். It is purely under the force of the gravity. அப்ப motion of the body falling towards the earth from the small altitude purely under the force of the gravity. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வந்து force of the gravityல certain heightல இருந்து ஃப்ரீயா நமக்கு என்ன ஆகணும்னா ரிலீஸ் பண்ணி ஃபாலிங் ஆனதுன்னா that is called the free fall ன்னு சொல்றோம். Second case, body thrown vertically upward direction. அப்ப ஆப்ஜெக்ட் ஆஃப் த மாஸ் வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா m ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். Already we know the initial velocity, that is the u. Here the object thrown in a vertically upward direction. Here we are using the upward direction means
நமக்கு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா தட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா மூவிங் மீன்ஸ் வி ஆர் கன்சிடர் த பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன், பட் ஆக்சிலரேஷன் மீன்ஸ் தட் இஸ் minus g because it is the opposite of the acceleration due to gravity. So write down the acceleration due to gravity means that is acceleration means it is equal to minus g because it is moving in a opposite of the y direction. That means acceleration due to gravity always it is a downward direction. That first cases it is consider the positive. Here the moving in a upward direction means here consider the positive means that acceleration due to gravity in a downward direction. So we are using the minus q. Now here find out the velocity and the position of the object at any time t. So already we know the equation v equal to u plus at. So now a means that is the minus g. So minus gt. So another one is the displacement equation, that is the s ut plus, here we are using the minus g, so minus of gt squared. Now moving to the square of the velocity. Square of the velocity பொறுத்தவரையிலும் v squared equal to u squared plus 2g s ன்னு இருக்கும். So here now moving to the u squared minus 2g y. So these are the equation, body thrown vertically in a upward direction. So here write down the s, but we are using the y means y equal to ut minus of gt squared.